ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான புதுவிதமான ஒரு 10 டிப்ஸ் பார்க்கலாம். பூரி சப்பாத்தி சம்மந்தப்பட்டது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதோட புதுசாகவும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் பூரி செய்கிறதும் சப்பாத்தி நல்லா ப்ளஃபியாக செய்கிறதும் இதில் நம்ம ரொம்பவே ஈஸியான டிப்பாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம சப்பாத்தியை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா பூரியை விட சப்பாத்தி தான் ஹெல்தி. ஆனால் ஒரு சிலருக்கு சுத்தமாக சப்பாத்தினா பிடிக்காது. ஏன்னா செஞ்ச உடனே நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தாலும் ஹார்டாகிடும். அதை சாப்பிடவே பிடிக்காது. கொஞ்சம் ட்ரையான சைடிஷாக இருந்தால் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் சப்பாத்தி நம்ம செஞ்சு வச்சா ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். பூ மாதிரி நம்ம சுட செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாக எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல் டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நம்மளோட பழைய வீடியோலையே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மாவு நம்ம எந்த அளவுக்கு நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொல்லி, அதோடு கூடவே நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செஞ்சோம்னா சாஃப்ட் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வச்சுட்டு அது அப்புறமா சாப்பிடலாம். 8 மணி நேரம் கழித்து சாப்பிட்டாலுமே சாஃப்ட் அப்படியே இருக்கும். சப்பாத்தி வந்து நைட்டில் செஞ்சுட்டு காலையில் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. நீங்கள் செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கும் காலையில் டிஃபன் மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது டிஷ் மாதிரி கூட அதை செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, உருளைக்கிழங்கு பரோட்டா இல்லை செய்யும்போது மசாலா வந்து உருட்டிட்டு நம்ம எடுத்து சப்பாத்திக்குள்ளே வைக்கும்போது அப்படியே கையில் ஒட்டிக்கும். அதுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸு இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அந்த மசாலாவோட கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துட்டு செஞ்சோம்னா அந்த மசாலா வந்து வைக்கும் போது கையில் ஒட்டாமல் வரும். அதோட சப்பாத்தி மேலேயும் வெளியில் வராமல் வரும். அதே போல் மெத்தி பரோட்டா, முள்ளங்கி பரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. அது வந்து செய்யும்போது நம்ம வந்து கூடவே கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் போல் கடலை மாவு, இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு நீங்கள் மாவு கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். அதோட நல்லா சாஃப்டாக அப்படியே இருக்கும். மசாலா வந்து நமக்கு அப்படியே ஒரு மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு இல்லை நம்ம ஏதாவது மசாலா வச்சு செய்யும்போது வெளியே வந்துடும் இல்லைங்களா, அந்த மாதிரி வராமல் ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக வரதுக்கு இன்னொரு டிப் என்னென்னு பார்த்தோம்னா, வேக வச்ச பருப்பு இருக்குது இல்லைங்களா, வேக வச்ச பருப்பு நம்ம சாம்பார் வெறும் சாம்பார் செய்யறதுமோ இல்லை வெறும் கிள்ளு மிளகாய் சாம்பார் வைக்கும் போதோ பருப்பு நம்ம எப்படியும் வேக வைப்போம். அதில் ஒரு 2 ஸ்பூன் பருப்பு வேக வச்சதை எடுத்து கோதுமை மாவோடு போட்டுட்டு நீங்கள் மாவை வந்து பிசைஞ்சு அதுக்கப்புறம் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இதுவும் நல்ல வேலை செய்யும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, மெத்தினா என்னென்னா வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அந்த கீரை தான். அதை வந்து காய வச்சு இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க. ஏன்னா இது நல்லா சமையல் முடிச்ச அப்புறம் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதோட நிறைய விதமான ரெசிபீஸ்லாம் செய்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி மெத்தி வச்சு பரோட்டாலாம் செய்யும்போது தயிர் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்து செஞ்சாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வெந்தயக்கீரை சாப்பிட சொல்லுவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெடிசின்ஸ் போலையும் நம்ம இதை பயன்படுத்தலாம். நீங்கள் அடிக்கடி செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா அதில் கொஞ்சம் கடலை மாவையும் சேர்த்துட்டு தயிர் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து அதுக்கப்புறமா மாவோடு சேர்த்து நீங்கள் அந்த மாதிரி வெந்தயத்தையும் சேர்த்து சமைச்சிக்கலாம். அப்போ செய்யும்போது அந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதோட நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம ஏற்கனவே கடலை மாவு சொல்லியிருந்தோம், இப்போ வந்து தயிர் அந்த மாதிரியும் செய்யலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, இப்போ பூரியோட டிப்லாம் பார்க்கலாம். பூரியில் ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னா நெய் எண்ணெய்லாம் போட்டு தேய்ப்பாங்க, நல்லா சாஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. நெய் எண்ணெய்லாம் சேர்க்காமல் கொஞ்சம் பால் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப வந்து சாஃப்டாகவும் இருக்கும் பூரி. அதோடு வந்து பூரி செய்யும்போது நம்ம அதில் ஒரு ஸ்பூன், இப்போ ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் கடலை மாவு சேர்த்துட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சு சப்பாத்தியோ
ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சப்பாத்தி பற்றி. நம்ம பூரி செஞ்சோம்னா பூரியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக இருக்கும். அதோடு வந்து இன்னொன்று என்னென்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி. ஒரு சிலருக்கு வந்து ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது அப்படியே டச் பண்ணால் அப்படியே பஃப்னு இருக்கும், அப்படியே உடஞ்சி பூரி கிறிஸ்பியாக அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் சூப்பராகவும் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கடுத்து ஒரு சில டைமில் நம்ம மாவு பிசைஞ்சிருவோம், ஆனால் இப்போ செய்ய முடியாது, கொஞ்சம் மாவு இருக்குது, இதை என்ன பண்ணலாம், வச்சா வேஸ்ட்டாக போயிருமே அந்த மாதிரி நினைப்போம். அப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி செய்வோமோ மாட்டோமோ அது மாதிரி டவுட் இருக்கும்போது நீங்கள் பால் போட்டு மாவு பிசைஞ்சு அதில் வந்து பூரி செஞ்சிங்கன்னா, மீதி இருக்க மாவை வச்சிட்டிங்கனாலும் அது கெட்டு போகாது. நைட்டில் செஞ்சுருந்தாலும் நீங்கள் அடுத்த நாளும் காலையில் பூரி செஞ்சுக்கலாம், அந்த மாவு வேஸ்ட்டாக போகாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சர்க்கரை மாவில் வந்து ஒரு ஸ்பூன் போல் சர்க்கரையை சேர்த்து செஞ்சோம்னா நல்லா வந்து உப்பி வரும். ஒரு சிலருக்கு வந்து சரியாக பூரி உப்பாது. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு பிசைஞ்சிங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பி வரும். அப்படியே இருக்கும், கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த உப்பலோடு சேர்த்து அப்படியே இருக்கும் பூரி. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா கடைசி டிப். இது என்னென்னா, மாவில் கொஞ்சம் தயிரும் உப்பும், அதாவது மைதா மாவில் பூரி செய்வாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி மைதா மாவில் செய்யும்போது அதில் கொஞ்சமாக தயிரும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா ப்ளஃபியாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பூரியில் எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்க, பூரி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த பொருள் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணாலுமே அதில் எண்ணெய் சுத்தமாக குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாகிற டைமில் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சால்ட் உப்பு இல்லைன்னா கல்லுப்பு, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று. கல் உப்பு போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம அந்த எண்ணெயை மறுபடியும் யூஸ் பண்ணும்போது ஏதாவது இப்போ ஸ்நாக்ஸே செய்யும்போது இருந்தாலும் அந்த கல் உப்பு பட்டால் ஏதாவது உடஞ்சி போகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்சால் சால்ட் உப்பை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. சால்ட் உப்பு அரை ஸ்பூன் போட்டுட்டு அந்த உப்பு கரைஞ்ச அப்புறமா நீங்கள் அதில் ஃப்ரை பண்ணுங்கள். எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்வீட்டாக இருந்தாலும் காரமாக இருந்தாலும் எண்ணெயை சுத்தமாக இழுக்காது. மினிமம் அளவுக்கு தான் எண்ணெய் குடிக்கும், மேக்ஸிமம் சுத்தமாக எண்ணெய் இழுக்கவே இழுக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்தியான ஃபுட்டாக வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்தியாக சந்தோஷமாக சேஃபாக வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.